இந்த வீடியோவில் அரண்மனை 4 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஹீரோ சுந்தர்சியோட தங்கச்சி தமனா 10 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணனால சுந்தர்சி அவங்க கூட பேசாமல் இருக்காங்க. தமனாக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது, ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. தமனோட ஹஸ்பண்ட் ஒரு நாள் வாக்கிங் போகிற இடத்துல ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடறாரு. இந்த துக்கம் தாங்காம தமனாவும் சூசைட் பண்ணி இறந்து போயிடறாங்க. இந்த விஷயம் சுந்தர்சிக்கு தெரிய வருது. சுந்தர்சி கிளம்பி அவங்களோட அரண்மனைக்கு போறாரு. போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது சூசைட் இல்லை, மர்டர் அப்படின்னு. இந்த கொலையெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சுந்தர்சி கிளம்புறாரு. அதுக்கு ஹெல்ப்பாக அந்த ஊர் தலைவரோட பையனும் இருக்கான். ஒரு நாள் அந்த ஊர் தலைவரோட பையனும் மர்மமான முறையில் இறந்து போயிடுறான். அடுத்ததாக அந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. இந்த 2 கொலைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சுந்தர்சிக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த டார்கெட் சுந்தர்சியோட தங்கச்சி பொண்ணுன்னு கண்டுபிடிக்கிறாரு. இந்த கொலையெல்லாம் யார் பண்ணுறா, அவரோட தங்கச்சி பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையான்னு தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. படத்தில் காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. படத்தோட மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா, படம் ஆரம்பிக்கும் போது ஹிப்ஹாப் தமிழில் அவரோட ட்ரம் செட்லாம் எடுத்து நம்ம காதுக்குள்ளே இறங்கி 3 மணி நேரம் அடின்னு அடித்து திருப்பி வெளியே வந்த மாதிரி இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கையும் ப்ரோமோவையும் பார்த்துட்டு இந்த படத்தில் ராக்ஷிகனா இருக்காங்க, தமனா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு தேட்டருக்கு போனீங்கன்னா நம்மளை ஏமாற்றிட்டாங்க பெரியப்பா, அந்த மொமெண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 200 ரூபா இருக்குது, அதை எப்படி செலவு பண்ணுறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். இல்லை நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, நான் திமிரு பிடிச்சி அந்த படத்தை போய் பார்த்தே தீருவேன்னா போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.